பணவீக்க குறியீட்டுக்கு ஏற்ப மின்சார கட்டணத்தை உயர்த்த ஒன்றிய அரசு திட்டம். மானியங்களை குறைக்கும் வகையில் புதிய மின்சார கொள்கையை வெளியிடவும் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். விஜய் ஆட்சியில் திருக்கோவில்களில் ஊழல் அதிகரித்து விட்டதாக தாவேக தொண்டர் குற்றச்சாட்டு. உங்களுக்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்றும் குமரல். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே ஒரே நாளில் பெண் உட்பட 2 கொடூர கொலை. தாவேக ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு, மக்கள் பீதி. தாவேகாவின் குதிரை பேரத்தை உறுதிப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பேச்சு. ஆளுநரிடம் இன்று புகார் அளிக்கப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அறிவிப்பு. முதலமைச்சரான பின் தலைமைச் செயலகம் மட்டுமே வந்து செல்லும் விஜய். தேர்தலுக்கு முன்னர் மாதம் ஒருமுறை தொகுதிக்கு வருவேன் என்று கூறிய நிலையில் வாக்குறுதி என்னவானது என மக்கள் சரமாரி கேள்வி. பணி இருக்கிறப்போ சோர்வு இருக்கும், அந்த சோர்வை முடிச்சுட்டு வாங்கல. ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு தனிப்பட்ட அறை இருக்கும்போது தூங்கி எந்திரிச்சிட்டு வாங்கல. நைட் டியூட்டி பார்க்குற இன்ஸ்பெக்டர் எங்கே தூங்குவார்? ஆஃபீஸில் தான் தூங்குவார். கொஞ்ச நேரம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். கரிசல் இலக்கியத்தின் முக்கிய ஆளுமையாக விளங்கிய பூமணி மறைவுக்கு எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் இரங்கல். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள மதுபான பாரில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை. 180 ரூபாய்க்கு விற்ற மதுபானத்தை 200 ரூபாய்க்கு விற்பனை செய்வது ஏன் என கேட்டு வாக்குவாதம். ஈரோடு அருகே குட்காவுடன் கையும் களவுமாக பிடிபட்ட தாவேக நிர்வாகி. ஆளும் கட்சி நிர்வாகி என்ற ஒரே காரணத்திற்காக போலீசார் பிணையில் விடுவித்ததால் அதிர்ச்சி. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நீடிக்கும் மின்வெட்டால் மக்கள் கடும் அவதி. சென்னை மணலி, மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே தனியார் ஆம்னி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. பெண் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழப்பு. குட்கா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை மீண்டும் உயரும் அபாயம். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு. தாவேகாவின் குதிரை பேரம் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையில் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மனு அளிப்பு. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சம்மன் அனுப்பி தனித்தனியே விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். கோழி தீவன மூலப்பொருளின் விலை உயர்வு எதிரொலி. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாய் 65 காசுகளாக நிர்ணயம். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து 12 சிறார்கள் தப்பி ஓட்டம். கூர்நோக்கு இல்ல ஊழியரை தாக்கி சாவியை பிடுங்கி தப்பியோடியதால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தாக்கி வாகனம் மற்றும் செல்போனை பறித்து சென்று அராஜகம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதிகளின் கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. தாவேக ஆட்சியில் அறநிலையத்துறை வியாபார ரீதியில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. கோவை வேளாண் கல்லூரி விடுதியில் மாணவி மர்ம மரணம். நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. புதிய வாக்காளர்கள் தங்களுடைய பெற்றோரின் எஸ்ஐஆர் படிவ விவரங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம். அதானி மீதான வழக்கை அமெரிக்க அரசு கைவிட பிரதிபலனாக ஏதேனும் ஒப்பந்தம் போடப்பட்டதா? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து விளக்கமளிக்க ட்ரம்ப் அரசுக்கு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டி. அலெக்சாண்டர் சொரைவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் ஜானிக் சின்னர். Sweet Sinner. 6-7, 7-6.
6-3. Another forehand. விறுவிறுப்பான அரையிறுதி கட்டத்தை எட்டிய ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரும் புதன்கிழமை நடைபெறும் முதலாவது அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் மோதல். ஜூலை 16 நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் இங்கிலாந்து எதிர்கொள்கிறது நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா.